இந்த 2000 ரூபாய் அப்படிங்கிற வார்த்தையை 2-3 நாளா அடிக்கடி திரும்ப திரும்ப கேள்விப்பட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா அதிமுக அதை கேள்விப்பட வச்சுட்டாங்க. அவங்களுடைய தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குறுதியை இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வெளியிட்டாங்க. அதுல அவங்க ஆட்சிக்கு வந்தா, ஆட்சி அமைச்சா நாங்க மாசம் 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல சொன்னாங்க. குலவிளக்கு அப்படிங்கிற திட்டம் மூலமா கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப தலைவிகளுக்கு திமுக 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அதே குடும்ப தலைவிக்கு அவங்க வந்தா 2000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த 2000 ரூபாயை பத்தி பேசுறத நானே கேள்விப்பட முடிஞ்சது. என்கிட்டயே நிறைய பேர் அந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் எல்லாம் பண்ணாங்க. இத மாதிரி ஒரு விஷயத்த அதிமுக ஒரு விஷயத்த சொல்றாங்க, அந்த விஷயம் மக்கள் மத்தியில பேசு பொருளா மாறுது அப்படின்னா திமுகவுக்கு எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கும். ஏன் அப்படின்னா திமுக ரொம்ப பெரிய விஷயமா, பெரிய சாதனையா உங்க ஆட்சியில நம்பிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 1000 ரூபாய ஒரு கோடி பேருக்கு மேல கொடுத்துட்டோம், சோ அவங்க ஓட்டு போட்டாலே நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னா ஒரு கனவு கண்டுட்டு இருக்காங்க திமுக. சோ இந்த 2000 ரூபாய் அப்படிங்கிற விஷயம் அந்த கனவுல டீசல் ஊத்தி எரிக்கிற மாதிரி இருந்ததுனால திமுகவுக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு.